திராவிட இயக்கத்தில் புரட்சி தலைவர் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 80களில் கட்டி காக்கின்ற அரணாக அமைத்திட அவரது விருப்பப்படியே இயக்கத்தில் சேர்ந்து கொள்கை பரப்பு செயலாளராக, மாநிலங்களவை உறுப்பினராக, மக்கள் திலகத்தின் மறைவுக்கு பிறகு அந்த இயக்கத்தை எக்கு கோட்டையாக கட்டி காத்து நிர்மாணிக்கின்ற ஈடு இணையற்ற ஆற்றல் அரசியாக திகழ்ந்த என்னுடைய அன்பு சகோதரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மாண்புமிகு சகோதரி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் மறைவு கோடானு கோடி தமிழர்களை துயர வெள்ளத்தில் ஆழ்த்தியுள்ளது. லட்சோப லட்சம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடலேறுகள் நெஞ்சில் இடி விழுந்ததைப் போல கலங்கி தவிக்கிறார்கள். தாயை இழந்த சேய், பிள்ளையை இழந்த தாய் கதறுவதைப் போல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏழை எளிய குடும்பங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 1984 ஆண்டில் மாநிலங்களவையில் அடுத்தடுத்த இருக்கைகளில் நாங்கள் இருந்தோம். ஆனால் ஒரு உடன்பிறவாத அண்ணனாகவே அவர் பாவித்ததன் காரணமாகத்தான் 2011 நாங்கள் கூட்டணியை விட்டு விலகுகிறோம் என்று, தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று முடிவெடுத்து 19ஆம் தேதி இரவு அறிவித்த போது, மார்ச் மாதம் 20ஆம் தேதி என் நெஞ்சை தொடுகின்ற ஒரு கடிதத்தை கைப்பட எழுதி, முதிர்ந்த அரசியல்வாதியான உங்களுக்கு முடிவெடுக்கிற சகல உரிமையும் உண்டு, ஆனால் என்னாலும் உங்கள் மீது மரியாதையும் அன்பும் கொண்டிருக்கிற உங்கள் அன்பு சகோதரி என்று கையெழுத்திட்டு இருந்தார். அதனால் தான் 2006ஆம் ஆண்டிலே நடைபெற்ற விலைவாசி போராட்டத்தில் என் அண்ணன் வைகோ என்று நாவலருக்கு பிறகு என்னை உச்சரித்தார். எங்கள் இயக்கத்தின் தலைமையகமான தாயகத்துக்கு புரட்சி தலைவி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் டாக்டர் நாவலரோடு வந்தபோது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு கொடியில் பூத்த இருமலர்கள் என்று குறிப்பிட்டார். முதலமைச்சராக அவர் சாதித்தது அதிகம். நதிநீர் பிரச்சனைகளில் பிறர் துரோகம் செய்திருக்க, முல்லை பெரியார் பிரச்சனையில் பென்னிக்கு கட்டிய அணையை காப்பாற்றி தருவதற்குரிய நடவடிக்கைகளை சட்டத்துறையின் மூலமாக நீதிமன்றத்தில் நிலைநாட்டியவர் அந்த வீராங்கனை தான். துணிச்சல் மிக்கவர், தைரியமானவர், எதற்கும் அஞ்சாதவர். 300 ரவுடிகள் சேர்ந்து கொண்டு கன்னடம் வாழ்க தமிழ் ஒழிக என்று கோஷம் போட சொன்ன போது, அப்பொழுது அவர் அரசியலில் இல்லை, சினிமா ஷூட்டிங் மைசூரிலே, நான் ஒரு தமிழச்சி, தமிழ் வாழ்க என்றுதான் சொல்வேன், என்னை அடித்து கொன்றாலும் கவலைப்பட மாட்டேன் என்று முழங்கியவர். அந்த வீர உணர்ச்சி, வீரத்தாய் வேலுநாச்சியாருக்கு இருந்த அந்த ஆளுமை சக்தி, தமிழ், ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு, இந்தி அத்தனை மொழிகளிலும் பாண்டித்யம் பெற்றவராக திகழ்ந்தார். சமூக நீதியில் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வர ஏற்பாடு செய்தார். நான் நடைபயணம் போறேன், ஆனால் அதற்காக ஓட்டு போட ராஜ்யசபாவுக்கு போய்விட்டு வந்தேன். அவர்களுடைய சாதனை என்று கூறுவது, ஈழத் தமிழர்கள் மரண பூமியிலே தவித்த போது இந்திய அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்ற இந்திய அரசு லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவித்து இன படுகொலை நடத்தியதற்கு பிறகு 2011 ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அவர்கள் சுதந்திர தமிழீழமே இலக்கு, அதுவே தீர்வு, அதற்கு ரெஃபரண்டம், பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், உலகெங்கும் நடத்தப்பட வேண்டும், சிங்கள ராணுவம், சிங்கள குடியேற்றங்களும் வெளியேற்றப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது மேக்னா கார்ட்டா ஃபார் தமிழ்ஸ். 1000 ஆண்டுகளானாலும் சரி, இந்த உலகம் உள்ளவரை இந்த தீர்மானம் 7.5 கோடி மக்களின் இதயதாகமாக இருக்கிற சட்டமன்றத்தில் ஜெயலலிதா நிறைவேற்றிய இந்த ஈழத்தமிழர்களுக்கான சுதந்திர தமிழீழ தீர்மானம் வரலாற்றில் கல்வெட்டாக பதிந்து விட்டது. இது ஐநா மன்றத்தில் மனித உரிமை கவுன்சிலில் எடுத்து வைக்கப்படும். அதை போலத்தான் என் இல்லத்துக்கு வந்தார்.
என் பெற்ற தாய் மாரியம்மாளை பார்த்துவிட்டு என் சொந்த தாயை பார்த்ததை போல நான் உணர்கிறேன் என்று குறிப்பிட்டார். நெருப்பு வெயிலில் நான் நடந்து கொண்டிருந்த போது காரை திடீரென்று நிறுத்தி படிக்கட்டு கூட இல்லாமல் கீழே குதித்து இறங்கி இந்த வெயிலில் வருகிறீர்களே, எங்கே போய் சாப்பிட போகிறீர்கள் என்று கேட்டார். நான் அதையெல்லாம் மனிதாயமான உணர்வோடு பார்க்கிறேன். என் தாயார் மாரியம்மாள் போன நவம்பர் 6ஆம் தேதி இறந்தார். கைப்பட ஒரு கடிதம், மிக உருக்கமான கடிதம், என் தாய் மாரியம்மாள் மறைவுக்கு துக்கம் தெரிவித்து எழுதியிருந்தார்கள். அவர்கள் உடல் நலம் குன்றி செப்டம்பர் 22 அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதற்கு பிறகு உயிரை பறிக்கிற செப்டிசிமியா என்கிற கொடுமையான நோயிலிருந்து மீண்டார். பெரிய அதிசயம். நான் அதனால் தான் அவர்கள் நலம் பெற்று வந்தார்கள். ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் தொலைக்காட்சி மூலமாக தமிழக மக்கள், அவர் பேச முடியாமல் இருந்தார் என்று சில பேர் உணர்கிறார்கள். சன்னமான குரலில் ட்ரைகாஸ்டமி வச்சிருந்த போது பேசினார். மரணப்படுக்கையில் இருந்த போதும் சீஃப் செக்ரட்டரி எல்லோரையும் வரவழைத்து காவிரி பிரச்சனையில் சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி அணுக வேண்டும் என்று அனைத்து சட்ட நுணுக்கங்களும் தெரிந்தவராக இதை கூறினார். இந்த உண்மையை உலகத்துக்கு நான் தெரிவிக்க வேண்டும். சாவின் மடியில் இருந்த போதும், உயிருக்கு ஆபத்தான நேரத்திலும் தமிழக வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபட்டார். அவர் மீண்டு வருவார் என்று மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தேன். லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீலிடம் பேசிய போது she is responding well, she will come out என்று சொன்னார். ஆனால் அவர்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இதிலும் மிராக்கிளாக தப்பி விடுவார் என்று நேற்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் மறைந்தார் என்ற செய்தி பேரடியாக தாக்கியது. காரணம், தமிழக வாழ் உரிமைகளை ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டின் நீராதார உரிமைகளை காக்கின்ற காவல் தெய்வமாக இருந்தவர் போராடினார். ஆனால் ஒன்றை தெரிவிக்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரத்தத்தாலும் கண்ணீராலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நிர்மாணிக்கப்பட்ட அந்த இயக்கத்தை அதைவிட எக்கு கோட்டையாக நிர்மாணித்தார். எவ்வளவு துன்பம் வந்தாலும் கலங்க மாட்டார். ஸ்ட்ராங் வில்டு லேடி, பயமே தெரியாதவருக்கு தன்னந்தனியாக சட்டசபைக்குள் போனார். அத்தனை எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு எத்தனையோ கேள்வி கடைகள் வந்தன. சக்கரகாரமான பதில்களை சொல்லி இந்தியாவை திகைத்து போனது. அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து இந்த தமிழகத்தினுடைய நதிநீர் பிரச்சனைகள், நம் தலைக்கு மேல் கத்தியாக தொக்கிக் கொண்டிருக்கக்கூடிய காவிரி உள்ளிட்ட பிரச்சனைகள், மீத்தேனுக்கு இங்கே கொண்டு வர ஒரு கூட்டம் துரோகம் செய்தது. மீத்தேனை விரட்டி அடித்த பெருமை வீராங்கனை ஜெயலலிதாவுக்கே சாரும். அதனால் தான் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று அன்றைக்கு வீரமணி பட்டம் சூட்டினார். எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எஃகு கோட்டை. டெல்லியில் இருக்கக்கூடிய ஆங்கில தொலைக்காட்சிக்காரர்கள் என்றும் கேட்கிறார்கள், சிதறி விடுமா, சர்க்கார் கவிழ்ந்து விடுமா? இதெல்லாம் பகல் கனவு. ஒரு காலம் அது நடக்காது. அண்ணா திமுக தொண்டர்கள், புரட்சி தலைவனுடைய அடலேறான தொண்டர்கள், தன்னலம் கருதால் அர்ப்பணிக்கிற லட்சம் தொண்டர்கள் பாதுகாப்பார்கள். எனக்கு பினாங்கு துணை மாநில துணை முதலமைச்சர் பேராசிரியர் ராமசாமி, உலகத் தமிழர்கள் பாதுகாப்பு அமையத்தினுடைய தலைவராக இருக்கிற பேராசிரியர் ராமசாமி ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறார், இரங்கல் கடிதம். அந்த இரங்கல் கடிதத்தில் உலக தமிழர்களுக்கே பேரிழப்பு, ஈழ தமிழர்களுக்கு பேரிழப்பு என்று பினாங்கு துணை மாநில துணை முதலமைச்சர் பேராசிரியர் முனைவர் ராமசாமி அனுப்பியிருக்கிறார். உலகெங்கும் வாழும் புலம்பெயர் வாழ் ஈழ தமிழர்கள் தங்கள் சொந்த தாயை பறிகொடுத்ததை போல துடிக்கிறார்கள். தமிழீழத்திற்கு விடுதலை புலிகளுக்கு அஸ்திவாரத்தை அமைத்துக் கொடுத்தவர் எம்ஜிஆர். அந்த தமிழீழத்துக்கு சுதந்திர தமிழீழத்துக்கு பொதுவாக்கெடுப்பு என்ற அந்த திருப்பத்தை ஏற்படுத்திக் கொடுத்தவர் ஜெயலலிதா. உலகம் உள்ளளவும் அவர் புகழ் நிலைக்கும். அவருக்கு வீர வணக்கம்.